எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொல்ல போறேன். ஆனா இது வெறும் கற்பனை கதை கிடையாது. நிஜமாவே நம்ம பூமியில இப்பவும் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தங்கம் பிடிக்கும், வைரம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல விசேஷத்துக்கோ போனா மத்தவங்க போட்டிருக்க நகையை பார்த்துட்டு, அட இது வைரமா, எவ்வளவு அழகா ஜொலிக்குது பாரு அப்படின்னு பேசுவோம். ஆனா நான் இப்போ சொல்ல போற கல்லு முன்னாடி வைரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த உலகத்துல வைரம் ஏகப்பட்டது இருக்கு. கடைகள்ல போனா காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஆனா இப்போ நான் சொல்ல போற அந்த ரத்தினத்தோட பேரு கயவ்த்வைட். இது உலகத்திலேயே ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மொத்த பூமியிலையும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும். ஆனா இந்த ஒரு கல்லு மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சதுங்கிற கதையே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்கும். 2010 மியான்மர் நாட்டுல இருக்கிற ஒரு ஆற்றுப்படுகை. அங்க இருக்கிற மக்கள் எப்பவும் போல ஆத்து மணல்ல ரத்தினங்கள் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. மியான்மர்னாலே ரத்தினங்களுக்கு ரொம்ப பேர் போன இடம். அங்க இருக்கிற மோகோக் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஆத்துல ஒருத்தர் மணலை அரிச்சு எடுக்கும் போது ஒரு வித்தியாசமான கல் அவர் கண்ணுல படுது. அது ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறத்துல, பாக்குறதுக்கு ரொம்ப மினுமினுப்பா இல்லாம ஆனா ஏதோ ஒரு வசீகரம் கொண்டதா இருந்துச்சு. அவர் என்ன நினைச்சாருன்னா, சரி இது ஏதோ ஒரு சாதாரண ரத்னமா இருக்கும், இதை கொண்டு போய் வித்தா இன்னைக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போனாரு. அவர் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன வியாபாரி கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அது கைமாறி கடைசியா டாக்டர் கயவ்து அப்படிங்கிற ஒரு ரத்தின ஆராய்ச்சியாளர் கிட்ட போகுது. அவர் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் அதிர்ந்து போயிட்டாரு. அவர் பல வருஷமா ரத்தினங்களே ஆராய்ச்சி பண்றவரு, ஆனா அப்படி ஒரு கல்லை அவர் பார்த்ததே இல்லை. இது வைரமும் இல்லை, மரகதமும் இல்லை, மாணிக்கமும் இல்லை. அப்புறம் என்னவா இருக்கும்? அவர் அதை அப்படியே அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய மியூசியத்துக்கு அனுப்பி வச்சாரு. அங்க இருக்கிற பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ணாங்க. அதோட வேதியியல் கூறுகளை பிரிச்சு பார்த்தாங்க. அதுல பிஸ்மத், ஆன்டிமனி அப்படின்னு சில உலோகங்கள் ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இயற்கையில இந்த உலோகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு கட்டியா உருவெடுக்கிறது ரொம்ப அபூர்வம். லேப்ல கூட இதை செய்ய முடியாது. இது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமிக்குள்ள உருவானது. கடைசியா சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்ச கனிமங்கள்லயே இது ரொம்ப ரொம்ப அரியது, இது புது வகையான கனிமம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதை முதல்ல அடையாளம் கண்ட டாக்டர் கயவ்து ஞாபகமா இதுக்கு கயவ்த்வைட்னு பேர் வச்சாங்க. சரி, இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல கோகினூர் வைரம் பத்தி பேசுவோம். அதோட வரலாறு வேற மாதிரி இருக்கும். அது நம்ம இந்தியால கோல்கொண்டா சுரங்கத்துல கிடைச்சது. ஒரு காலத்துல அதுதான் உலகத்துல பெரிய வைரம்னு சொல்லுவாங்க. அதுக்காக போர் நடந்துச்சு. எவ்வளவோ ராஜாக்கள் கைமாறி இப்போ பிரிட்டிஷ் ராணியோட கிரீடத்துல இருக்கு. ஆனா கோகினூர் மாதிரி இன்னும் நிறைய வைரங்கள் இருக்கு. ஆனா இந்த கயவ்த்வைட் மாதிரி இன்னொன்னு இல்லவே இல்லை. இதோட எடை வெறும் 1.61 கேரட் தான். ரொம்ப குட்டியான கல்லு தான். ஆனா இதோட மதிப்பை விலை மதிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பொருளுக்கு எப்போ விலை வரும்? அது அதிகமா கிடைக்காதப்போதான். தங்கம் கம்மியா கிடைக்குது, அதனால விலை அதிகம். வைரம் அதை விட கம்மியா கிடைக்குது, அதனால இன்னும் விலை அதிகம். ஆனா கயவ்த்வைட் உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதை வாங்கணும்னு யாராவது நினைச்சா எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் பத்தாது. அதனாலதான் இதை விற்பனைக்கு வைக்காம அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் அருங்காட்சியகத்துல ரொம்ப பாதுகாப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் இப்போ ஒரு ஆத்துல கிடைச்சதுன்னா இன்னும் தேடினா மத்த இடங்கள்ல கிடைக்காதா அப்படின்னு. 2010 இதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வரைக்கும் 16 வருஷம் ஆக போகுது. ஆனா அந்த ஆத்துலயோ இல்ல வேற எங்கேயோ தேடியும் ஒரு சின்ன துகள் கூட இன்னொன்னு கிடைக்கல. அதான் இயற்கையோட ஒரு ரகசியம். ஒருவேளை பூமிக்கு அடியில எங்கேயாவது ஆழத்துல இருக்கலாம். ஆனா மனுஷங்க கைக்கு இது ஒண்ணு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ரத்தினங்கள் பத்தி சொல்லும் போது இன்னொரு விஷயமும் சொல்லணும். பொதுவா ரத்தினங்கள்னா நவரத்தினங்கள்னு சொல்லுவோம். மாணிக்கம், வைரம், முத்துன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல மாணிக்கம் சிவப்பு கலர்ல இருக்கும், மரகதம் பச்சை கலர்ல இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜொலிப்புக்காக நாம போட்டுக்கிறோம். ஆனா இந்த அரிய வகை கற்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அறிவியலுக்காகவும் அதோட மர்மத்துக்காகவும் தான் தேடப்படுது. பெய்னைட் அப்படின்னு இன்னொரு கல்லு கூட இருக்கு. அதுவும் மியான்மர்ல தான் கிடைச்சது. ஒரு காலத்துல அதுதான் அரிய வகை கல்லுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுல நிறைய பீஸ்கள் கிடைச்சிடுச்சு. இப்போதைக்கு ராஜாவா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது நம்ம கயவ்த்வைட் தான். நம்ம ஊர்ல கோகினூர் வைரம் பத்தி ஒரு பேச்சு உண்டு. அது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு துரதிருஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அதான் அந்த வைரத்தோட சாபம்னு கதைகள்லாம் இருக்கு. ஆனா கயவ்த்வைட் அப்படி கிடையாது. அது ஒரு தூய்மையான இயற்கை அதிசயம். இத பார்க்கும் போதே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி மண்ணுக்குள்ள எவ்வளவோ புதையல்கள் இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ நீங்க ஒரு வீடியோ பண்றீங்கன்னா
இதையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் மனுஷங்க ஆசைப்படுற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோகினூர் வைரம், இன்னொரு பக்கம் பூமியில ஒன்னே ஒண்ணு இருக்கிற இந்த அதிசயக்கல். ரெண்டுமே மியான்மர் மற்றும் இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகள்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு. நம்ம மண்ணோட மகிமை அப்படி. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம எப்பவும் வைரத்தையும் தங்கத்தையும் தேடிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இயற்கையில அதை விட நுணுக்கமான அழகான பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சாதாரண மனுஷன் கைக்கு இது கிடைக்கும் போதுதான் உலகமே அதை திரும்பி பார்க்குது. முடிவா ஒண்ணு சொல்லணும், இந்த கயத்வைட் கல்லை ஒருவேளை நீங்க அருங்காட்சியகத்துல போய் பார்த்தா அது ஒரு சாதாரண கூழாங்கல் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா அதோட வேதியியல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை ஒரு கடவுளோட படைப்புன்னே சொல்லுவீங்க. எவ்வளவோ மர்மங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல இதுவும் ஒரு பெரிய மர்மம் தான். இன்னொரு கல் என்னைக்காவது கிடைக்குமான்னு உலகத்துல இருக்கிற எல்லா ரத்தின ஆராய்ச்சியாளர்களும் காத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கிற ஆறுகள்ல கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? இனிமே ஆத்து பக்கம் போகும்போது கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க, ஒருவேளை அடுத்த கயத்வைட் உங்க கைக்கு கூட கிடைக்கலாம். என்னோட இந்த பேச்சை இவ்வளவு நேரம் கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா அதையும் பகிர்ந்துக்கிறேன்.